ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ எல்லாம் வந்து, ஆனா இந்த படம் அப்படி இல்ல. ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட் வந்து வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு நன்றி, மகிழ்ச்சி. ரஜினி சாருக்கு ரொம்ப நன்றி, தனுஷ் ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி. அது எனக்கு தெரியல, மக்கள் படம் வந்து எப்படி ரிசீவ் ஆகுது அது பொறுத்துதான் இருக்கும். ஏன்னா இது ரஜினி சாரோட அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்ல, முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக எடுக்கப்பட்ட படம். புதிய கொடியை ஏற்றன்ற ஒரு வசனம் இருக்கு, அதை எதை நோக்கி அடுத்து அரசியலுக்கு இல்லையா, அவர் காலாவை எதிர்த்து தானே பேசுறாரு. அது படத்துல சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி தான். ஏன்னா அது காலாவை எதிர்த்து உள்நோக்கம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அரசியல் உள்நோக்கம் அதுல எதுவும் இல்ல. இதுல அரசியல் நோக்கம் அப்படின்றது மக்களுடைய பிரச்சனை பேசுறதுதான் அரசியல் நோக்கம். அது தெளிவா மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதுதான் நான் நினைச்சு எடுத்தது. அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து இந்த படத்தை பார்த்து ஏதாவது கருத்துக்கள் வந்திருக்கா? இன்னும் இல்ல. கர்நாடகாவில் இந்த படம் வந்து முழுமையா வெளியாகல, இது எப்படி பாக்குறீங்க? கவலையா தான் இருக்கு. நிச்சயமா எங்களுடைய கவலையை அந்த அரசுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமா இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எங்கேயுமே சொல்லல. அவருக்கு வந்து நிச்சயமா ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ஐடியா என் கூட சேர்ந்து பண்றப்போ அதுதான் அவருக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து இதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து இப்போ நான் கதைக்கு சம்பந்தப்பட்டு எழுதுனதுதான். இது எதுவும் வலிந்து திணிக்கப்படல. ரசிகர்கள் பாத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க? அது தெரியல, எனக்கே வந்து எக்ஸைட்மெண்டா இருக்குது. ரசிகர்கள் சொல்ற அந்த ஃபீட்பேக் எல்லாம் வந்து பெரிய புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இது எதிர்பார்க்காத ஒரு ரிவ்யூ கிடைக்குது.